ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீக்கங்காய் பொரியல், பீக்கங்காய் கடையல் பார்க்க போகிறோம். பீக்கங்காய் பொரியல் எப்படி செஞ்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், அதே மாதிரி பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் 1 கைப்பிடி, பெரிய வெங்காயம் வந்தால் 2-3 சேர்த்துக்கோங்க. நல்லா பொடி அரிஞ்சு அந்த எண்ணெயில் பெருங்காயத்தூள், கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஒரு கைப்பிடி அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி, சிறுசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி பொடிப்பிடியே நினச்சி வதக்கிக்கோங்க. வெங்காயத்து கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீக்கங்காயை நல்லா பொடிப்பிடியாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு காய், பெரிய காயாக இருந்தால் 1 காய், இல்லைன்னா சின்ன காய் இருந்தால் 2 காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன டம்ளரில் 1 டம்ளர் இருந்ததுன்னா 1/2 டம்ளர், இந்த மாதிரி சின்ன டம்ளரில் 1 டம்ளர் இல்லைன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. 5 to 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் கமிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டிடும். சுண்டதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. போட்டு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுருங்க. தண்ணி சுண்டினதுக்கப்புறம் தான் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் ஆட் பண்ணணும். அது வரைக்கும் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா காயை வேக வச்சுருங்க. நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு காய் நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூளும் மஞ்சள்தூளும் சேர்த்து 1 கைப்பிடி தேங்காய் துருவல், இந்த மாதிரி தேங்காய் துருவல் 1 கைப்பிடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான நல்லா கொலைய வேக தண்ணி ஊற்றினீங்கனாவே இந்த மாதிரி கொலைய வெந்துடும். வந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூளும் மஞ்சள்தூளும் சேர்த்து உப்பு பத்தலைன்னா உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. போட்டு தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குனிங்கன்னா பீக்கங்காய் பொரியல் ரெடி. பொரியல் செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பீக்கங்காயே செஞ்சதில்லை அப்படின்னு நினைக்கிறேங்க, மறக்காமல் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நான் ரீகேப் சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு ஒரு ஸ்பூன், வெங்காயத்தூள் 1 சிட்டிகை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு வதக்கிக்கோங்க. 2 பழுத்த தக்காளி பொடி அரிஞ்சது வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு பீக்கங்காய், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு 1/2 டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொலைய காய் வெந்துடும். வந்ததுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குனிங்கன்னா சுவையான பீக்கங்காய் பொரியல் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.